குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவடையக்கூடும். மலாக்கா நீரிணை பகுதியில் நிலவும் தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறக்கூடும் எனவும் தகவல். ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டும் கனமழை. கோயில் முன்பு குளம் போல் தேங்கி நின்ற மழை நீரால் பக்தர்கள் அவதி. நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழை ஓய்ந்தும் விளைநிலங்களில் வடியாத தண்ணீர். அதிகாரிகள் ஆய்வு செய்து விரைந்து நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அகத்தியர் அருவியில் நீராட 3வது நாளாக தடை. காட்டாற்று வெள்ளம் அதிகரிப்பால் மணிமுத்தாறு அருவியில் 7வது நாளாக தடை நீடிக்கிறது. கோவையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 44,000 கோடி ரூபாய்க்கான முதலீட்டு ஒப்பந்தங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தான ஒப்பந்தங்கள் மூலம் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசின் புள்ளி விவரமே சான்று என முதலமைச்சர் பெருமிதம். முதலீடுகள் குவிவதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் குற்றச்சாட்டு. ஒன்றிய அரசின் 4 புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தம். 10 தொழிற்சங்கங்களின் போராட்டத்தால் பொது போக்குவரத்து, வங்கி சேவைகள் பாதிக்க வாய்ப்பு. போரூர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் தமிழ்நாடு அரசு மறு ஆய்வு மனு. உச்சநீதிமன்றத்தில் இன்று பரிசீலிக்கப்படும் என தகவல். பல ஆண்டுகளாக பணியில் உள்ள ஆசிரியர்களும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டிய விவகாரம். இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். நெல்லையில் வீட்டில் பணம் இல்லாததால் உரிமையாளருக்கு கடிதம் எழுதி வைத்த கொள்ளையன். ₹1 கூட இல்லாத வீட்டிற்கு இத்தனை சிசிடிவி கேமராக்கள் எதற்கு என விரக்தி. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு அப்பளம் பாயாசத்துடன் அறுசுவை விருந்து. விரைவில் அமலுக்கு வரும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கர்நாடக முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்கு காங்கிரஸ் மேலிடம் அழைப்பு. முதல்வர் பதவி பிரச்சினைக்கு தீர்வு காண நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை என தகவல். அரசு பங்களாவை காலி செய்ய ராப்ரி தேவிக்கு பீகார் அரசு உத்தரவு. 20 ஆண்டுகளாக வசித்த வீட்டில் இருந்து வெளியேறுகிறார் முன்னாள் முதல்வர். மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். 2029ஆம் ஆண்டு பாஜகவுக்கு ஆபத்தான ஆண்டாக இருக்கும் என்றும் மம்தா பானர்ஜி ஆவேசம். ஸ்மிருதி மந்தனா திருமணம் தொடர்பாக ரசிகர்களிடையே நீடிக்கும் குழப்பம். தந்தை மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய போதிலும் தகவல் ஏதும் இல்லை. வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த் என முழக்கமிடக்கூடாது. எம்பிக்களுக்கு மாநிலங்களவை செயலகம் அறிவுறுத்தல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை தொடருக்கான அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.